எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் 3 பருப்பு இட்லி தாங்க செய்ய போறேன். இந்த இட்லி ரொம்ப சாஃப்ட்டாவும், ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்குங்க. இது கூட தொட்டுக்க எதுவுமே வேணாங்க. வெறும் இட்லியே கூட சாப்பிட்டுறலாம். வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 கப் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இன்னொரு தனி பாத்திரத்துல 1/4 கப் உளுந்த பருப்பு சேர்க்கிறேன். நான் 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு எக்ஸ்ட்ரா சேர்க்கிறேன். அது இட்லி இன்னும் சாஃப்ட்டா வரும். கடலை பருப்பு 1/4 கப், துவரம் பருப்பு 1/4 கப், 1 டீஸ்பூன் சிறுபருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு இட்லி அரிசி தனியாகவும் பருப்பெல்லாம் சேர்த்து தனியாகவும் ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 4 ஹவர் ஊறட்டும். 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுக்கலாம். அரிசியும் பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் அரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கிறேன். நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன், அதனால ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி இருந்தால் அரிசி தனியாக பருப்பு தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா விட்டு மாவு பொங்கி வர அளவுக்கு அரைச்சிக்கோங்க. மாவு ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டாம், அதே சமயத்தில் ரொம்ப கொரப்பாகவும் இருக்கக்கூடாது. பார்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கைவிட்டு இந்த மாதிரி மாவை நல்லா கலந்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். காலையில் இட்லி ஊற்றிக்கலாம். மாவு ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருந்தது. காலையில் நல்லா மாவு பொங்கி வந்திருக்கும். பார்க்கலாம். பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லை மாவு எப்படி ஃபர்மெண்ட் ஆயிருக்குன்னு. இப்போ இட்லிக்கு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. மாவு ரொம்ப கலக்கக்கூடாது. அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு கொஞ்சமாக இட்லிக்கு தேவையான மாவை நான் எடுத்துக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், கடலை பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், 8லேருந்து 10 உடைத்த முந்திரி, கருவேப்பிலை கொஞ்சம், வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு எல்லாத்தையும் பொன்னிறமாக வரும் மாதிரி வறுத்துக்கலாம். இதெல்லாம் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், துருவின தேங்காய் 1/2 கப் அளவு சேர்த்துட்டு சும்மா லேசாக சூடாகிற மாதிரி வதக்கினா போதும், ரொம்ப வறுக்கணும்னு இல்லை. இதை நம்ம எடுத்து வச்சிருக்க மாவில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோவிலில் பிரசாதம் கொடுப்பாங்கல்ல, அந்த தொன்னை எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் மந்தார இலையில செய்வாங்க. காஞ்சிபுரம் இட்லியும் மந்தார இலையில தான் மடிச்சு செய்வாங்க. அதனால நான் இந்த தொன்னையை எடுக்கிறேன். அவங்க பெரிய இலை மடிச்சு ரோல் பண்ணி செய்வாங்க. நம்ம வீட்லயே செய்யறதுனால தொன்னை எடுத்து தொன்னையில எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றி இட்லி பாத்திரத்துல வச்சிடலாம். இட்லி தட்டே யூஸ் பண்ணி அதுலயே வச்சு நான் வேக வச்சுக்கிறேன். உங்ககிட்ட ஸ்டீம் பிளேட் இருந்தா அதுல கூட அடுக்கி வச்சு வேக விட்டுக்கலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. இட்லி பாத்திரம் திறக்கும் போதே கமகமன்னு நல்லா மந்தார இலையோட சேர்ந்த இட்லி அவ்வளோ வாசனையா இருக்குங்க. அவ்வளோதாங்க, 3 பருப்பு இட்லி ரெடி. இதுக்கு கூட தொட்டுக்க எதுவே வேணாங்க, தனியாக அப்படியே சாப்பிட்டுடலாம். நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நன்றிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரேவதி சீனிவாசன் எஸ்ஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.